பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 6வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த சிறிய ஆராதனைக்கு துவக்கமாகவும் கடவுளுடைய திருப்பெயர் மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் 217வது கீர்த்தனை தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற 217வது கீர்த்தனையின் முதல் 3 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். 217வது கீர்த்தனை. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சிறிய ஆராதனை ஆண்டவரை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உமக்கும் உம்முடைய திருவுளத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், தியானிக்க போகிற திருமறை வசனங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக, அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 6வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போமாக. அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களை உள்ளடக்கியது. பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரம் 26 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் முடியும். பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது
நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை என்றார் என்பதுவே. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னியிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரண வரைந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளே காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாகவும் 2வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா தோத்திரம் சொல்லுகிறோமே என்ற 2வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா தோத்திரம் நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 6வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளின் தியானத்திற்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற 2வது அருளுரை பகுதியில் இருந்து நான் கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். அந்த 2வது அருளுரை பகுதி என்னவென்றால், அது பேதுரு எழுதிய 1வது நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 11 முடிய. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 11 முடிய வாசிக்க இப்பொழுது கவனமாக கேட்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருள் ஒருவர் ஊக்கமாய் அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சபை விசுவாசிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரினாலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் அன்போடு உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் பேதுருவின் முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனங்கள் முடிய உள்ள திருவசனங்கள் நமக்கு அருளுரை பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த பகுதியை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இது துன்பப்படுகிற மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு திருமறை பகுதி. துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதி திருச்சபை பிள்ளைகள், துன்பமும் துயரமும் மட்டுமே அவர்களுக்கு மிச்சமாக இருக்கிற அந்த சூழல், சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இப்படி பல்வேறு இடர்பாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு பேதுரு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இது ஆதி திருச்சபை பிள்ளைகள். இது துன்ப சூழல், சோதனையின் காலம், கஷ்டத்தின் காலம், துயரப்படுகிற மக்களுக்காக எழுதப்பட்டது என்று எப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நாமும் பாடுபடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரம் முதல்ல தொடக்கமே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். அடுத்து அந்த தொடர்ந்து வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது யார் மாம்சத்திலே பாடுபடுகிறார்களோ, இப்பொழுது யார் மாம்ச பிரகாரமாக கடவுளுக்காக சோதனைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள், மாறாக கடவுளின் சித்தத்தின்படி நடப்பார்கள் என்று தொடக்கத்திலே ஆரம்பிக்கிறார். சரி, நாம வாசிக்க கேட்ட இந்த 4ஆம் அதிகாரம் 7 11 பிறகு 12வது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினி, உங்கள் நடுவே நீங்கள் பார்க்கிற அந்த துன்ப சூழல், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மிகவும் கடினமான வாழ்க்கை சூழல், இதை குறித்து நீங்கள் இது ஒரு புதுமையா இருக்குது அப்படின்னு நீங்க எண்ணம் கொள்ளாதீங்க. மாறாக கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்படி பாடுபடுகின்ற பொழுது நாமும் கிறிஸ்துவினுடைய பங்காளிகளாய் மாறுகிறோம். கிறிஸ்துவை போல நாமும் பாடுபடுகின்ற பொழுது கிறிஸ்துவின் பங்காளிகளாக மாறுகிறோம் என்று ஒரு உத்தரவாதத்தையும் பேதுரு இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பூமி அதிர்ச்சியோ, ஒரு சுனாமியோ, அல்லது ஒரு கொள்ளை நோயோ, அல்லது நாம் நம்ப முடியாத ஒரு காரியம் எது நடந்தாலும், மிகப்பெரிய பேரழிவுகளோ எது நடந்தாலும் உடனே நாம் மட்டுமல்ல, தனி பிரசங்கியார்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உலகத்தின் முடிவுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி எதிர்ச்சி நடந்தாலும் சரிங்க, சுனாமி நடந்தாலும் சரி, பெரு வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போனாலும் சரி, அல்லது
பெரிய பெரிய சுகவீனங்கள், விளவீனங்கள், கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, நாம் கேள்விப்படுகிறது அல்லது நாம் சிந்தித்துக் கொள்வது அல்லது தனி பிரசங்கியார்கள் சொல்லுவது நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உலகத்தின் முடிவுக்கு ஆரம்பம், இது உலகத்தின் முடிவுக்கு ஆரம்பம் என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இது இயல்பு. அதுக்கு காரணம் மத்தேயு 24 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுவோம், இதெல்லாம் உலகத்திற்கு முடிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு கேள்விப்படுவோம். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வருகின்ற பொழுது முடிவுக்கு ஆரம்பம். அப்ப முடிவு இந்த இடத்துல அப்படிதான் ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆக ஒரு முடிவு பெறும் நிலையில் இருக்கின்ற ஒரு காலத்தை நாம் இப்படிதாங்க கணிக்கிறோம். காலத்தை இப்படிதான் கணிக்கிறோம். நம் கண்முன்னே நடக்கிற அசம்பாவிதங்கள், நம் கண்முன்னே நடக்கிற இதுவரைக்கும் நடந்திராத சம்பவங்கள், சுனாமி, இயற்கை பேரழிவுகள், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இது உலகத்தின் முடிவுக்கு ஆரம்பம் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற செய்தியை நம்ம சொல்லுவோம். அடுத்து இந்த உலகம் எப்படி இருக்கும், அதாவது உலகத்தினுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரம் 36 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முடிவு பெறும் அந்த கடைசி காலத்துல உலகத்தினுடைய நிகழ்வுகள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது இயற்கை பேரழிவுகள், கொள்ளை நோய்கள், நாம் கேள்விப்படாத விஷயங்கள், இவற்றை கேள்விப்படுகின்ற பொழுது இது முடிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் உதாரணம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த உலக மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கே நோவாவின் காலத்திலே நடக்கும். எப்படி அங்க ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தார்கள். நோவாவின் காலத்தில் அவன் பேழை செய்ய தொடங்கிய முதல் அந்த பேழைக்குள்ளாக அவன் நுழையும் வரை மக்கள் எதையுமே உணராது இருந்தார்கள். ஆக பாவத்திலே மூழ்கி இருந்தார்கள். பாவத்தில் மூழ்கி இருக்கின்ற பொழுது கடவுளுடைய காரியத்தை, கடவுளுடைய சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. உலகத்தின் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆக உலகம் எப்படி இருக்கும் என்று நம்ம 24 அதிகாரத்திலே பார்க்கலாம். அடுத்தது உலகத்தின் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் கர்த்தருடைய காரியத்தை அசட்டையாக எண்ணி பாவத்திலே மூழ்கி போய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களாகவும் கர்த்தருடைய காரியத்தை குறித்து அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் நோவாவின் காலத்தில் நடந்தது. லோத்துவின் காலத்திலும் இதுதான் நடந்தது. ஆக இந்த கடைசி காலத்தை குறித்து, கடைசி நேரத்தை குறித்து, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, நியாய தீர்ப்பை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத பிள்ளைகளாக மட்டுமே உலக மக்கள் இருப்பார்கள். சரி, இப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம எப்படி இருப்போம்? நாம எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு பிரசங்கர்கள் அதான் பண்ணுவாங்க. ஒரு பேரழிவு வந்த உடனே இது கிறிஸ்து வரப்போகிறார், மக்கள் மிகவும் பாவத்திலே மூழ்கி போகின்ற பொழுது இது கடைசி காலத்தின் அறிகுறி. எல்லாம் சரி.
கடைசி காலத்துல நாம எப்படி வாழுவது, கடைசி காலத்துல நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், கடைசி காலத்துல நாம் எப்படி கடவுளுடைய திருவுளம் மகிமைப்படும்படியாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த திருமறை பகுதியிலே பேதுரு நமக்கு அறிவுரையும் ஆலோசனையும் கூறுகிறார். ஆக கடைசி காலத்துல நாம எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 4 காரியங்களை குறித்து பேதுரு நம்மோடு பேசுகிறார். 1 ஜெபம், அடுத்து அன்பு, அடுத்து உபசரிப்பு உதவி, அடுத்து கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகள் திறமைகளை சரியாக பயன்படுத்துதல். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எது செய்தாலும் கர்த்தருடைய திருப்பெயர் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். இந்த காரியங்களை தான் நமக்கு பேதுரு நீங்கள் கடைசி காலத்துல, முடிவின் காலத்துல, துன்பத்தின் காலத்துல இருக்க வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறார். முதலாவது ஜெபம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அதாவது பேதுரு 1 பேதுரு 4:7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். முதல் பாயிண்ட், ஜெபம் செய்யுங்கள். அவர் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம சரியா கவனிக்கணும். ஜெபம் செய்யுங்கள் என்று பொதுவாக சொல்லவில்லை, மாறாக ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஏனோ தானோ என்று ஜெபம் செய்யாதீர்கள், கடமைக்காக ஜெபம் செய்யாதீர்கள், மாறாக ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். நம்ம பார்க்கலாம், ஜாக்கிரதை என்கிற வார்த்தை நம்ம எங்க பார்ப்போம்? நிறைய நாய்கள் வைத்திருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருப்பாங்க. முன்பெல்லாம் அந்த எலக்ட்ரிக் போர்டு, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிற இடத்துல ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருப்பாங்க, அபாயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்க இந்த ஜாக்கிரதை அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் ஏதோ பேராபத்து இருக்கிறது என்று பொருள். அதான் ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதை என்ற வார்த்தை, அதற்கு பின்னால் ஒரு பேராபத்து இருக்கிறது, ஆகவே ஜாக்கிரதையாயிரு என்று சொல்வார். ஆக இந்த இடத்துல ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். மறைமுகமா ஒரு செய்தி இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஜெபம் செய்ய நீ தவறினால் அதனுடைய விளைவுகள் கடுமையானதாக இருக்கும், அதன் விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 4 காரியங்களை நாம பார்க்க போறோம். அதுல முதல் காரியம் ஜெபம். இந்த ஜெபம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள், ஜெபம் செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அப்படி என்று சொன்னால் மறைமுகமாக இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, கண்டிப்பாக ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செய்ய மறக்க வேண்டாம், ஜெபத்தை அசட்டை பண்ண வேண்டாம், ஜெபம் செய்யாமல் ஓடி ஒளிய வேண்டாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்திலே சோதனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெப வாழ்க்கை. தானியேல் சந்திக்காத பிரச்சனை அல்ல, தானியேல் சந்திக்காத மிகப்பெரிய போராட்ட வாழ்க்கை அல்ல, மாறாக அவன் எல்லாவற்றிலும் ஜெயித்து வந்தான் என்று சொன்னால் அவனுக்கு இருந்தது ஜெபம். எல்லா நேரத்திலும் அவன் ஜெபம் செய்தான். தானியேல் 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவரை நோக்கி, பாருங்க, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆம் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. வசனம் பண்றார், ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். தானியேல் ஜெபம் செய்தது மட்டுமல்ல, பாவ அறிக்கை செய்கிறார் ஜெபத்துல. அது ரொம்ப முக்கியம். ஆக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஜெபம் முக்கியமானதாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்துல பாவ அறிக்கையும் ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதே தானியேல் 6ஆம் அதிகாரம், அவருக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவர் எங்க போறாரு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவான, தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பாருங்க, ஜெப வாழ்க்கைக்கு தாவீது மிகப்பெரிய உதாரணம். அவன் ஜெபம் செய்து கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்து கடவுளை தேடி அவன் பாவ அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இருந்தான். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது தேவை. அது மட்டுமல்ல, ஒரு பிரச்சனை கஷ்டம் வருகிறது அவனுடைய வாழ்க்கையில, 6ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க, என்ன கஷ்டம்னு தெரியும். அங்கே அவன் எருசலேமுக்கு முன்பதாக, அவன் பாபிலோன்ல இருக்கிறார், எருசலேமுக்கு முன்பதாக பலகணிகளை திறந்து அவன் என்ன பண்றான், 3 முறை ஜெபம் செய்கிறான். எல்லாம் பைபிள்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு. ஜெபம் என்பது கடவுளும் நாமும் பேசிக் கொள்ளுகிற ஒரு கான்வர்சேஷன், உரையாடல். ஜெபம் என்பது கடவுளை நாம் தேடுவது. அடுத்து அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? ஒருவரோடு ஒருவர் ஊக்கமான அன்பு. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு. அன்புள்ளவர்களாயிருங்கள். அதுக்கு காரணமும் சொல்றாரு, அன்பு திரளான பாவங்களை மூடும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதே வசனத்தை அங்கே சொல்லுது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். நாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் ஒரு பார்ட், அடுத்தது அன்பும் ஒரு பார்ட். அக்கிரமம் மிகுதியாவதால், கடைசி காலத்தில் அப்படிதான் சொல்லப்படுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போம் என்று பைபிள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அக்கிரம் மட்டுமல்ல, கடைசி காலத்திலே சோதனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய எதெல்லாம் நம்ம கேள்விப்படவில்லை அதெல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது அது மிகுந்த நாம் கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு தேவை அன்பு. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருவரோடு ஒருவர் ஊக்கமான அன்பு, உண்மையான அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அன்பு. இந்த உலகத்துல அன்புக்கு டெபினிஷன் அப்படின்னு சொன்னா, அன்பிற்கு ஒரு விளக்கம் கொடுங்கள் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்குமாயின் நாம் ஒருவரோடு ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவருடைய பிள்ளைகளே, முதலாவது அன்பு, மன்னிக்கணும், முதலாவது ஜெபம், அடுத்தது அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? ஊக்கமான அன்பு, உண்மையான அன்பு. சாதாரண எல்லாருடைய அன்பை போல அல்ல. இந்த இடத்துல அன்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அன்பு.
அன்பு என்ன சொல்லுறாரு அவரு? நீங்கள் உங்களால திருப்பி யாரு செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு செய்யுங்க. உங்கள் பகைவரிடத்தில் அன்பு செலுத்துங்க. உங்களை தண்டிக்கிறவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்க. உங்களை ஏளனமாக யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட அன்பு செலுத்துங்க. உங்களை யாரு துன்பப்படுத்துகிறார்களோ அவங்க கிட்ட அன்பு செலுத்துங்க. ஆக இப்படிப்பட்ட அன்பை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரோர் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். முதல் காரியம் சொன்னேன், ஜெபம். அடுத்த காரியம் சொன்னேன் அன்பு. இப்பொழுது உதவியும் உபசரிப்போம். உதவியும் உபசரிப்போம். ஆக ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல. கிறிஸ்துவுக்குள் அன்பான என்னுடைய பிள்ளைகளே, மூன்றாவது காரியமாக சொல்லுகிறார் 9ஆம் வசனத்துல, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முகம் கோணாமல், முறுமுறுப்பு இல்லாமல். இப்படி வந்துட்டாங்களே, இப்படி திடீர்னு வந்துட்டாங்களே, எனக்கு இருக்கிறது கொஞ்சம் தானே, நான் எப்படி அவங்களோடு அப்படி எதுவுமே யோசிக்காதபடி முறுமுறுப்பு இல்லாமல் நாம் ஒருவரை ஒருவர் உபசரிக்க வேண்டும். இது மூன்றாவது பாயிண்ட். உபசரிப்பதில் நம்முடைய ஆண்டவராகிய எல்லாத்துக்கும் அவர் தாங்க முன் உதாரணம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 பேருக்கு உணவளிக்கிறதற்கு முன்பதாக அந்த மக்கள் மேல அவர் பரிவு கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் இவர்கள் 3 நாட்களாய் என்னோடு இருக்கிறார்கள், சாப்பிடவில்லை, நான் இப்படியே அவர்களை அனுப்பினையாகில் வழியில் சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லிதான் 4000 பேருக்கு உணவளிக்கின்ற நிகழ்வை அந்த இடத்துல நடத்துவார். பாருங்க, அந்த உபசரிப்பு இருக்குது பாருங்க. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கத்துக்கணும். அது மட்டுமல்ல, பேதுருவினுடைய 2வது அழைப்பு நமக்கு தெரியும். முதல் அழைப்பு தெரியும். 2வது அழைப்புல உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி போவாரு. அங்க பேதுரு முழுவதும் மீன் பிடித்து மீன் ஒன்றும் அகப்படாதவனாய் மிகவும் சோர்வுற்று அவன் கரைக்கு வருகின்ற பொழுது அவனுக்காக உணவு தயாரித்து காத்திருந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக உபசரிப்பிலே முணுமுணுப்பு இல்லை, முறுமுறுப்பு இல்லை. உபசரிப்பிலே அந்த இடத்துல அவர் கோபம் இல்லை. யோவான் 13ஆம் அதிகாரத்துல அவருடைய திருவிருந்து நடக்க போகுதுங்க. அந்த திருவிருந்துல எல்லோருக்கும் கூட இருந்த உடன் இருந்த சீடர்களோடு உணவருந்த போகிறார். அது கடைசி விருந்து. அந்த விருந்துல யூதாசும் பங்கெடுக்கிறார். அந்த யூதாசுக்கும் அதே உணவு அங்கே வழங்கப்படுகிறது. மற்ற 11 பேருக்கு வழங்கப்பட்ட அதே உணவு வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இவர் என்னை காட்டிக் கொடுக்க போகிறார், இவரால் நான் பாடுபட போகிறேன், இவரால் நான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், இவரால் நான் பல காயங்கள், அவமானங்கள் இவை எல்லாவற்றையும் சந்திக்க போகிறேன், இவரால் நான் மரணத்தை சந்திக்க போகிறேன் என்பதற்காக உபசரிப்பிலே எள்ளளவும் குறை வைக்காதவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே பேதுருவும் அதைதான் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் உபசரியுங்கள். உபசரியுங்கள். ஒருத்தர் வரும் பொழுது முகம் கோண வேண்டாம், முறுமுறுப்பு கொள்ள வேண்டாம், மாறாக உபசரியுங்கள். ஆக அந்த இடத்துல அன்பு பரிமாறப்படுங்க. உபசரிப்பு என்று சொன்னாலே அன்பு பரிமாறப்படும். உபசரிப்பு அப்படி உபசரிப்போடு நின்று விடாது, மாறாக அன்பு பரிமாறப்படும். நன்றாக நீங்க யோசிக்கணும். தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஐம்புலன்கள் அப்படிம்போம்.
புலன்கள், பார்த்தல், சுவைத்தல், கேட்டல், நுகர்தல், இதெல்லாம் தான் என்ன பண்ணுவோம், ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐம்புலன்களும் டச் பண்ற ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த உபசரிப்புல தாங்க. ஒரு உணவு இருக்கலாம், அல்லது தண்ணீர் இருக்கலாம், அல்லது தண்ணீர் எது வேணாலும் கொடுக்கலாம். ஒரு பால் கொடுக்கலாம், டீ கொடுக்கலாம், காஃபி கொடுக்கலாம், ஒரு ஜூஸ் கொடுக்கலாம். அந்த உபசரிப்புல பாருங்க, நல்லா பாருங்க. முதலாவது பார்த்தல், அடுத்தது கேட்டல், நுகர்தல், சுவைத்தல். அந்த ஐம்புலன்களும் டச் பண்றது இந்த உபசரிப்புல தான். ஆக கிறிஸ்தவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஐம்புலன்களும் டச் பண்ற இந்த உபசரிப்பை தான் இந்த இடத்துல பேதுருவும் சொல்லுகிறார். பேதுருவும் சொல்லுகிறார், உபசரியுங்கள். ஐம்புலன்கள் நான் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஆமா, நான் 4 தான் சொல்ல நினைக்கிறேன். பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், தொடுதல், நுகர்தல். இது 3 தான் ஐம்புலன்கள் அப்படிங்கிறது. ஆக இந்த ஐம்புலன்களையும் ஒரு டச் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த உபசரிப்பு தான். ஆக ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பு இல்லாமல் உபசரியுங்கள். அடுத்து உதவி செய்யுங்கள். 4வது காரியம், உதவி செய்யுங்கள். எப்படி உதவி செய்யணும், எதிலிருந்து உதவி செய்யணும்? 10வது வசனம், 1 பேதுரு 4:10, அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஈவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி உதவி செய்யுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரானக்காரனை போல, உண்மையான ஊழியக்காரனை போல. நல்ல உக்கரானக்காரன்னா உண்மையான ஊழியன். ஆக உண்மையான ஊழியனை போல நீங்கள் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். கடவுள் நமக்கு கொடுத்த ஈவு என்ன? ஒருவர்கிட்ட பொருளாதாரம் நிறைய இருக்கும், ஒருவர்கிட்ட ஆன்மீக காரியங்கள் நிறைய இருக்கலாம், ஒருவர்கிட்ட கல்வி நிறைய இருக்கலாம், ஒருவர்கிட்ட திருமுறை சார்ந்த ஆன்மீக காரியங்கள் ஆலோசனைகள் நிறைய இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கலாம். நம்ம நிறைய நேரங்களில இந்த திறமை என்பதற்கு நாம் பயன்படுத்துகிற சொல்லாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா தாளந்து அப்படின்னு சொல்லுவோம். தாளந்து என்பது திறமை என்பதற்கான அர்த்தம் அல்ல. டேலண்ட் அப்படிங்கிறது திறமை. தாளந்து அப்படிங்கிறது ஒரு பணத்தினுடைய பெயர். பணத்தினுடைய பெயர் தான் தாளந்து என்பது. ஆக கடவுள் நமக்கு கொடுத்த ஈவு, கடவுள் நமக்கு கொடுத்த திறமை, கடவுள் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலிருந்தும் மற்றவர்களோடு பகிர்ந்து உதவி செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு அன்பு அதிகமா இருக்கும், எல்லாவற்றிற்கும் அன்பு செலுத்துறவங்க இருப்பாங்க, எல்லாவற்றிற்கும் பொறுமையோடு இருப்பவங்க இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும், பணம் அதிகமாக இருக்கும், அன்பான வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். இப்படி கடவுள் எதையெல்லாம் நமக்கு கொடுத்தாரோ அவற்றையெல்லாம் எல்லா மக்களோடும் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதான் ரொம்ப 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 முக்கியம். 4 பாயிண்ட் சொல்றாரு. 4 பாயிண்ட்ஸ். 1 ஜெபம், அடுத்தது அன்பு, அடுத்தது உபசரிப்பு, அடுத்தது உதவி. அடுத்தது உதவி. இந்த 4 காரியங்களுக்கு பிறகு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். ஆனால் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் மகிமைப்படணும். நாம் செய்வதிலே நாம் மகிமைப்படக்கூடாது. பி கேர்ஃபுல்ங்கிறார் அந்த இடத்துல.
இன்றைக்கு சமீப காலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனாவா இருந்தாலும் சரி, 2015 பாத்தீங்கன்னா நல்ல மிகப்பெரிய மழை தெரியும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள், கடலூர் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாடு முழுவதும் நிறைய பேர் உதவி செய்தார்கள். அதே போல இப்படி மிகப்பெரிய டிசாஸ்டர் புயல் வருகின்ற பொழுது, அதன் பிறகு இப்படி பேர் இழப்புகள், இப்ப கொள்ளை நோய், இப்ப கொரோனா எல்லாம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? உதவி செய்வோம். ஆனால் இப்ப அந்த உதவி செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு செல்லுல ஒரு போட்டோ எடுத்து அந்த உதவிய எல்லோரும் பார்க்கும்படி செய்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு படித்த படிப்பினை. நான் ஒரு உதவி செஞ்சுட்டு நம்ம எல்லோருக்கும் போடுறோம். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய டிக்னிட்டி எப்படி போகும்? யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுக்கிற இடத்துல இருக்கிறதுனால நம்ம போட்டோ எடுத்து போடுறோம். வாங்குற இடத்துல நம்ம இருந்து அந்த போட்டோவை எல்லோருக்கும் அனுப்பினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி மிகவும் ஒரு தலைக்குனிவாக நம்ம நினைப்போம். அதான் அந்த இடத்துல சொல்றாரு, நாம் மகிமைப்படும்படியாக எதுவும் செய்யக்கூடாது. நீங்க ஜெபம் செய்தாலும் சரிங்க, அன்பு செலுத்தினாலும் சரிங்க, ஒருவருக்கு ஒருவர் உபசரிப்பு செய்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தாலும் சரி, அங்கே கடவுள் மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்ற குறிக்கோளோடு உதவி செய்யுங்கள், உபசரிப்பு செய்யுங்கள் என்று நான் சொல்லலங்க, பேதுரு சொல்றார். கடவுள் மட்டுமே மகிமைப்பட வேண்டும், மனுஷன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருப்பது கடைசி காலமா, நிறைவான காலமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு அருகில் இருக்கிறோமா? எனக்கு தெரியாது. அதை மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு சில சம்பவங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் உலகம் எப்படி இருக்கும், உலக காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். உலக மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனாலும் உலகத்தை போல, உலக மக்களை போல கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. மாறாக கிறிஸ்தவர்கள் ஜெபம் செய்வதிலே ஜாக்கிரதையை உள்ளவர்களாயும், ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பு கொண்டவர்களாகவும், முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கிற பிள்ளையாகவும், கடவுள் நமக்கு கொடுத்த ஈவு, நமக்கு கொடுத்த கொடை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இவற்றிலிருந்து மற்றவர்களோடு பகிர்ந்து உதவி செய்கிற பிள்ளைகளாகவும் வாழ வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இவற்றில் நீர் எதை செய்தாலும் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுள் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். இதுதான் கடைசி காலத்திலே, முடிவின் நாட்களிலே நாம் வாழ வேண்டிய வழிமுறைகள், வாழ்க்கை நெறிகள். ஆக நிறைய பேர் சொல்லலாம், இது கடைசி காலம், முடிவு காலம். அந்த முடிவு காலத்தில் அது வந்துட்டு போகுது. ஆனால் நான் எப்படி வாழுகிறேன் என்ற சுய பரிசோதனையை செய்து கொள்ளுங்கள். நான் எப்படி கடைசி காலத்திலே வாழுகிறேன், நான் எப்படி வாழ வேண்டும் என்று பேதுரு மூலமாக இந்த இடத்திலே கடவுள் நம்மோடு பேசுகிறார். ஜெபம், அன்பு, உபசரிப்பு, உதவி, இவை எல்லாவற்றிலும் கடவுள் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்குமாயும் நாம் கடைசி காலத்திலே சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆம், ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்திலே நாமும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னார், இனி வரும் நாட்களிலே வாழ ஆரம்பிப்போம். ஏன்னா கடைசி காலம் எது என்று நமக்கு தெரியாது. ஆகவே நாம் வாழ ஆரம்பிப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தூய பேதுரு உம்முடைய சீடர் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆம் சுவாமி, நாங்கள் ஜெப சிந்தை உள்ளவர்களாக, கர்த்தாவே அன்புள்ளம் கொண்டவர்களாக, முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கிற பிள்ளைகளாக, கடவுள் நீர் எங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை, ஈவுகளை மற்றவர்களோடு
பகிர்ந்து கொண்டு உதவி செய்கிற பிள்ளைகளாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இருந்தாலும் இந்த காரியங்களை நாங்கள் எவற்றை செய்தாலும் உம்முடைய திரு பெயர் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். நீர் மட்டுமே கனம் மகிமையும் துதியும் உமக்கு மட்டுமே வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு, என்ற குறிக்கோளோடு நாங்கள் வாழ, பரிசுத்தாவியின் துணை கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் பரிசுத்தாவியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களில் நின்று நிலவுவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தாவை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அறிவுரையை உம்முடைய ஊழியக்காரனாகிய பேதுரு மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை நேரம் முழுவதும் பேசினீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவர், நாங்கள் கேட்ட செய்தியின்படி நாங்கள் ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும், ஆண்டவரே ஊக்கமான அன்பு உள்ளவர்களாகவும், முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கிற பிள்ளைகளாகவும், தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள் ஈவுகள் இவற்றிலிருந்து ஆண்டவரை நாங்கள் கர்த்தாவே சமமாக கொடுக்கிற ஒரு பகிர்ந்தளிக்கிற உதவி செய்கிற பிள்ளைகளாகவும் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் எது பேசினாலும், எது செய்தாலும், எப்படி நடந்தாலும் உம்முடைய திரு பெயர் மட்டுமே புகழப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் வாழ தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இத்தோடு கர்த்தாவை நாங்கள் உம்மிடத்திலே வைக்கின்ற ஆண்டவரை விண்ணப்பம் என்னவெனில் சுவாமி, முதலாவது உடைய ஆலயம் திறக்கப்பட வேண்டும். ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவரை உம்மை தொழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும் சுவாமி. அதோடு அல்ல, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற உலக நாடுகள், ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள், ஆண்டவரை சிகிச்சைக்கு ஆண்டவரை பலனின்றி ஆண்டவரை பல்வேறு வகையில இறந்து போன அந்த மக்கள், அந்த உறவினர்கள், ஆண்டவரை எல்லோருக்காக நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. எல்லா நிலைகளையும் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டும் இந்த உலகம் ஆண்டவரை உடைய இந்தியா ஆண்டவரை நாங்கள் இருக்கின்ற இடம் சகஜ நிலைக்கு திரும்பி ஆண்டவரை மீண்டும் ஆண்டவரை நாங்கள் கர்த்தாவே உம்மை தொழுது பாடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நிரம்பியவர்களாக நாங்கள் வாழ தேவரை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரை புலம்பெயர்ந்த அந்த ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பிழைக்க சென்று வழியில்லாமல் நடந்தே செல்லுகின்ற அந்த மக்களுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்களுக்கு நீர் இறங்கி ஆண்டவரே அந்த மக்களை நீர் விடுவித்து ரட்சித்து ஆண்டவரை அவர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுடைய நிலையை நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலருடைய கால்கள் ரணமாக புண்களாக இருப்பதை ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரை, அவர்களுக்காக இடத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரை. வாழ்க்கை நிலையை நீர் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரை, உலக தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள் எல்லோரும் ஆண்டவரை நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கும், நாட்டு மக்களுடைய பொருளாதார ஏற்றத்திற்கும், நாட்டு மக்கள் சந்தோஷமாகவும் சமாதானமும் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அதற்கேற்ற முடிவை எடுத்து அதை செயல்படுத்த தேவரின் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும், தொடர்ந்து உம்முடைய வழிநடத்துதல் இருக்கட்டும், தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய குருசேகரத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் தொடங்கி வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த சுகவீனமும் விளவீனமும் ஆண்டவரை அண்டாதபடி, அவர்களை சீண்டாதபடி ஆண்டவரின் நீர் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் வேலியடைத்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை நீர் இன்று எங்களுக்கு தந்தரணும். நாங்கள் எங்கள் கண்ணாடிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமையிலும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமென்.
கர்த்தரானவர் உங்களோடு கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவார். நிறைவு பாடலாக 230வது கீர்த்தனை தெய்வ ஆசீர்வாதத்தோட என்ற 230வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். சுவாமியே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடு.